Good morning students, this is your economic class. Today we have to see first lesson, Introduction to Microeconomics. Economics is not a new word for you because you all are studied 10th standard in part in parcel, your social book. You all are studied very well in economic part. Now we move on to the first lesson, page number 1. See the definition first. Economics is everywhere and understanding economics can help you make better decisions and lead a happier life by Taylor Cohn. அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர். ஸோ எல்லா இடத்துலையுமே எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லீட் ஏ ஹாப்பியர் லைஃப். நம்மளுடைய லைஃப்பை நம்ம ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு அண்ட் பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வேணும். ஸோ அப்போது நம்மளுடைய லைஃப்பில் பார்ட் அண்ட் பார்சல் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஓகேவா? Now we move on to the second page. Bulletin point 1.2 economics meaning. Economics the meaning and the word வந்து எப்படி வந்து first எப்படி introduction வந்தது அப்படின்றத பாருங்க. The term or word economics comes from a ancient Greek wordல இருந்து அது வந்திருக்கு. ஓகேவா? அது நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா oikonomos அப்படின்னு சொல்லுவாங்க. So oikos means household and nomos means management ஆர் கஸ்டம் ஆர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்டுனா எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃப்ல ஒரு வீடு. ஸோ ஒரு வீடை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதுதான் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ பெருசாக எந்த இதுவும் கிடையாது, சிம்பிளான டேர்ம் தான். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஒரு ஹவுஸ் ஹோல்டு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அட் த சேம் டைம் அதே மாதிரி நம்ம ஒரு நாட்டை எந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? The subject was earlier known as political economy, is renamed as economics in the late 19th century by Alfred Marshall. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னவா சொல்லியிருந்தாங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு புது டேர்முக்கு அதை கன்வெர்ட் பண்ணாங்க. அதை கன்வெர்ட் பண்ணது யாருன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். நெக்ஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட் 1.3 எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர். Nature is nothing but is fully cover of definitions of economics. So it has 4 definitions. First definition, Smith-Wells definition representing the classical era, and second Marshall-Welfare definition representing the neoclassical era, and third one Robbins scarcity definition representing the new age, and Samuelson growth definition representing the modern age. Bulletin point 1.3.1 wealth definition. Adam Smith. ஸோ ஹூ இஸ் ஹீ அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் எக்கனாமியோடைய ஃபாதர். ஸோ எக்கனாமிக்ஸோடைய ஃபாதர் அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோம்னா ஆடம் ஸ்மித் தான். ஸோ ஹி ரோட் ஒன் புக் அண்ட் இன்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இன் விச் இயர் பார்த்தீங்கன்னா 1776 புக்ஸ் எழுதியிருக்கார். அதே மாதிரி அவர் டெஃபின் பண்ணியிருக்கார் என்னென்னா எக்கனாமிக்ஸ் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த். ஸோ அந்த வெல்த் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வெல்த்தியாக இருக்கிறது, அதாவது ரொம்ப பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப வெல்த்தியாக இருக்காங்க, சொசைட்டியில் ரொம்ப வெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்டு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எக்கனாமிக்ஸ் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த். ஸோ வெல்த்தை பற்றி நம்ம ரீட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை பற்றின எல்லாமே இதில் வரும்னா எக்கனாமிக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு எ நேஷன்ஸ் வெல்த் இஸ் கிரியேட்டட் அண்ட் இன்க்ரீஸ்டு. ஒரு கண்ட்ரியோடைய ஒரு நேஷனுடைய வெல்த் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, அதே மாதிரி அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். And he considers that the individual in the society wants to promote his own gain, and in this process he is guided and led by an invisible hand. இதே மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒவ்வொரு பீப்புள்ஸ் இருக்காங்களே, ஸோ ஒவ்வொரு சொசைட்டினாலே இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையான வான்ஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த எல்லாத்தையும் அவங்க எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். He states that every man is motivated by his self-interest. This means that each person works for his own good. அப்போது இவருடைய மெயின் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் அவன் மோட்டிவேட் பண்ணப்படுறான். ஸோ அப்போ ஈச் பர்சன் ஒர்க்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் குட். அவனுடைய நல்லதுக்காக தான் அவங்கவுங்களும் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. யாரும் மற்றவங்களுக்காக வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எதனா அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும் போது தான் ஸோ அதில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஒர்க் ஃபார் ஹிஸ் ஓன் சேக்.
அவங்களுடைய நல்லதுக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. And also he state one point, division of labor. That word labor. ஸோ லேபர்னா நம்ம யாரை சொல்லுவோம், வேலை செய்கிறாங்களே உழைப்பாளிகள் சொல்கிறோம்லே அவங்களும் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டிவிஷன்னா டிவைட் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்டும் அவருடைய ஒரு பிக் கான்செப்ட் தான். என்னென்னா டிவிஷன் ஆஃப் லேபரை நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம குவாண்டம் ஆஃப் அவுட்புட், அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட் ஆகி வெளில வருதுலேயே அந்த கூட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது 4 பேர் சேர்ந்து ஒரு 10 டேஸாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது 10 டேஸாக ஒர்க் பண்ணி அவங்களால கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்க முடியுது, அந்த ஒர்க் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது அதை என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு 4 மெம்பர்ஸ் அதை கூட ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் ஒர்க்கை பிரித்து கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து அவுட்புட் நம்ம ஈஸியாக கெயின் பண்ணலாம். இது அவருடைய ஒரு பிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கிரிட்டிசிசம் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா விமர்சிக்கிறது. அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதில் நல்லதும் இருக்கும் ப்ளஸ் அது கூட கெட்டது இருக்கும். இந்த குட் ஆர் பேட் இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் பேசலாம். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஸ்மித் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆடம் ஸ்மித் அவருடைய கான்செப்டை சொல்லியிருக்காரு. அதுக்கு கிரிட்டிசிசம், அவருடைய தியரிக்கு கிரிட்டிசிசம் பாருங்கள். ஃபார் ஸ்மித் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கிரியேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அவர் மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா வெல்த் கிரியேட்டிங்கும் அண்ட் நெக்ஸ்ட் வெல்த் ஸ்பெண்டிங் அந்த ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார். அண்ட் அன்டியூ எம்பசிஸ் இஸ் கிவன் டு மெட்டீரியல் வெல்த். அதாவது வெல்த்துன்னும் போது அந்த இடத்துல என்னன்னாக்கா பணம், அதாவது மணியை பற்றி மட்டும்தான் அவர் அதிகமாக பேசியிருக்கார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன அதிகமாக பேசியிருக்காருன்னா மெட்டீரியல் வெல்த், அதாவது பணத்தால் வர வெல்த்தை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுவே ஒரு ஹியூமனுடைய வெல்ஃபேர் பற்றி அவர் சொல்லலை. ஹியூமனுடைய வெல்ஃபேர்னா பீப்புள்ஸுடைய அவங்களுடைய நலவாழ்வுக்காகவோ இல்லை அவங்களுடைய சேக்காகவோ எதுவும் சொல்லலை. ஸோ அப்போது இதுதான் அவருடைய மெயினான ஒரு பேட் திங்ஸாக அமைஞ்சது. ஒரு பெரிய ட்ராபேக்ஸாகவே அவருடைய தியரி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பணத்தை மட்டுமே பற்றி பேசியிருப்பார். ஒரு கண்ட்ரி எப்படி இன்க்ரீஸ் ஆகலாம், அவங்களோட இன்கம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை மட்டுமே தான் பேசியிருப்பாரே தவிர ஒரு சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸோடைய லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அது மட்டும் தான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த பீப்புள்ஸோடைய லைஃப்க்கு தேவையான பேசிக் திங்ஸ் என்ன அப்படின்றத அவர் பேசலை. இது அவருடைய ட்ராபேக்ஸ். Smith gives his definition when religious and spiritual values are held high. Ruskin and Carley regard economics as the decimal science and big science. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ரஸ்கின், ஸோ இந்த ஆத்தர்ஸ்லாம் இவங்களுடைய இந்த தியரியை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இது என்னென்னாக்கா இந்த தியரி ஒரு செல்ஃபிஷ்னஸாக இருக்குது, இந்த தியரியில் ஹியூமனோட வெல்ஃபேர் பற்றி எதுவும் பேசலை அப்படின்றது இதோடைய பெரிய ட்ராபேக். ஓகேவா. செகண்ட் ஒன் Bulletin point 1.3.2 Welfare definition by Alfred Marshall. Alfred Marshall, you already know that name, Alfred Marshall. So political economy அப்படின்றத எக்கனாமிக்ஸ்க்கு மாற்றினாருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் தான் யார் அப்படின்னா இந்த ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஸோ அப்போ இவரோட தியரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா வெல்ஃபேர் அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் he also wrote his one book Principles of Economics in year 1890. ஸோ அதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு மனுஷனுடைய ஆர்டினரி பிஸ்னஸை பற்றி ப்ளஸ் அது கூட ஒரு மேன்கைண்ட், ஒரு மனுஷனை பற்றி ஃபுல்லாகவே அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதா என்னன்னாக்கா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய தியரியில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா ஆடம் ஸ்மித்து கிட்ட இல்லாத ஒரு கான்செப்ட் இவர்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல், அதாவது வெல்த் மட்டும் தான் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ளஸ் அது கூட வெல்ஃபேரும் சொல்லியிருக்கார். அதுதான் அந்த தியரியோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். He gave 3 important main feature of his definition. First point, economics does not treat wealth as the be all and end all of economic activities. ஸோ ஒரு மனுஷன் என்னென்னா அவன் ப்ரைமரியாக ஃபர்ஸ்ட் அவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் அவன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா ஃபர்ஸ்ட் வெல்ஃபேர் தான், நாட் அண்ட் வெல்த். அதாவது ஃபர்ஸ்ட் அவன் நல்லா இருந்தால் தான் அவனுக்கான பணத்தை அவன் எடுத்துக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் அவன் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறான்னா வெல்ஃபேர். ஸோ வெல்ஃபேரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, நாட் எ வெல்த். அப்போது ஸ்மித்தோட டெஃபினேஷன் அந்த இடத்துல என்னவாகுதுன்னா ட்ராபேக் ஆகுது. செகண்ட் ஃபீச்சர், சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னென்னலாம் கண்டெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டுன்னு ஒரு டிசையர் இருக்கும். அதே மாதிரி அவனுடைய மானிட்டரி பெனிஃபிட் அவன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பீப்புள் அவனுடைய வெல்ஃபேரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் நெக்ஸ்ட் தான் மானிட்டரி பெனிஃபிட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், சி எக்கனாமிக்ஸ் த சோஷியல் சயின்ஸ். இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர்.
அது வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ் தான், ஓகேவா? அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க, அந்த ஒரு சொசைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம எதில் படிப்போம் அப்படின்னாக்கா இந்த எக்கனாமிக்ஸில் படிப்போம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த கிரிட்டிசிசம்ஸ். ஸோ மார்ஷலோட கிரிட்டிசிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹி கன்சிடர் ஒன்லி அண்ட் மெட்டீரியல் திங்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மெயினாக மெட்டீரியல் திங்ஸ் மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒய் ஏன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைஃப் தான் இவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஹி டஸ் நாட் டாக் அபவுட் த சர்வீஸ் ஆஃப் டாக்டர், டீச்சர். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ஜாப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பற்றி இவர் எதுவும் சொல்லிடல. ஸோ அதனால் பீப்புள்ஸோட வெல்ஃபேர்லேயே இவர் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். செகண்ட், இந்த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் அஸ் ரிவார்ட் ஃபார் த சர்வீஸ். ஸோ சேம் பாயிண்ட் தான், என்னென்னா சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு போகிற அந்த ரிவார்டை வந்து அதை பற்றி ஒரு எதுவுமே பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்னஸை பற்றி மட்டும்தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே ப்ராஃபிட் வரும், ஆனால் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வராது, பட் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ரிவார்டு வரும். ஸோ அதை பற்றி ஒரு எதுவுமே சொல்லலை. தேர்ட் பாயிண்ட், மார்ஷல் he told about welfare concept but it not in clearly defined. அதாவது என்னென்னா அவர் வெல்ஃபேர் பற்றி தான் பேசியிருக்காரு, ஆனால் ரொம்ப கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த இடத்துல அவருடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் அப்படின்றது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். எனக்கு இது இருந்தால் தான் நல்லது நான் நினைப்பேன், ஆனால் அதுவே மற்றவங்க எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமான தேவைகள் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெல்ஃபேர் அப்படின்ற கான்செப்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் டியூ டு த கண்ட்ரி டு கண்ட்ரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இவருடைய டெஃபினேஷனில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்னாக்கா தேர்ட் கிரிட்டிசிசம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கிரிட்டிசிசம், he told about welfare means happiness or comfortable living conditions of an individual or குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஹாப்பினஸாக இருக்கிறதும் ப்ளஸ் அது கூட அவங்க லிவிங் கண்டிஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து என்னென்னாக்கா வெல்ஃபேர் அப்படின்றது ஹிஸ் தாட். ஸோ அப்போது இவர் வந்து என்னென்னா குரூப் ஆஃப் பீப்புள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கூட்ஸோ இல்லை ஸ்டாக்ஸோ கொடுத்துறாது, அப்படி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸும் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும், அதே மாதிரி சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இவர் சொல்லலை. ஸோ திஸ் இஸ் த மெயின் drawbacks ஃபார் Marshall definitions. So far we have discussed economics meaning, economics its nature. எக்கனாமிக்ஸ் நேச்சரில் 4 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம 2 டெஃபினிஷன் தான் பார்த்துருப்போம் இன்றைக்கி, வெல்த் டெஃபினிஷன் அண்ட் வெல்ஃபேர் டெஃபினிஷன். தேங்க்யூ.